ஒரு எஃப்ஐ கூடால ஒரு ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு முறையில் நீங்கள் ட்ரெண்டை பேஸ் பண்ணாமல் லாஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அப்போ ட்ரெண்டு உங்களுக்கு என்னன்னு தெரிய வரணும். அப்போ ட்ரெண்டு என்னன்னு தெரிய வரும்போது நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம், அப்புறம் இன்ஸ்டியூட் லெவலில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி நம்ம ட்ரேடை வந்து என்னென்ன முறையில் பார்க்கலாம். ஒரு எஃப்ஐ வர்றதுக்கு உண்டான நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் முன்கூட்டியே ஆகிருக்கும், ஒரு புல் பேக்கும் ஆகிருக்கும். அப்போ அந்த லெவலில் என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் வாங்க. அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணவங்க என்றைக்குமே லாஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் டெலிகிராமில் நிறைய இதுவெல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி ஒரு ஸ்டாக்கை பார்க்கணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை என்னென்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும், எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டியை வர வாரத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது. வீடியோ தொடர்ந்து போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் தான் நம்மளுடைய லெவல் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னா இந்த லெவலில் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இது போன வாரத்தினுடைய கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. சரியா? இந்த சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்லாம் வீடியோவில் வந்து பவர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற. அப்போ சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் இந்த ஒரு வாரத்துக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வர வாரத்துக்கு உண்டான லெவல்ஸை நான் போட போகிறேன். அப்போ எப்படி நான் இது பண்ணால் அப்போ வந்து கரெக்டாக இருக்க போகுது. அப்போ மந்த்லி ஐயும் மந்த்லியுடைய லோவும் இதனுடைய லெவலும் ஒன்றா இருக்க போகுது. புரிஞ்சுங்க? சரிங்களா? அதை வந்து எப்படி என்ன மாதிரி முறையில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபெப்பை ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ தெரிய போகுது. சரிங்களா? இப்போ இதனுடைய லெவலில் இப்போ அப்படியே சேஞ்சப் பண்ணுறேன். அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த மெயின் ப்ரைஸ் மட்டும் நான் ஒரு சேஞ்சப் பண்ணுறேன். அப்போ இந்த வீக்கிலுடைய 127னா ஃபெப்பில் 127ன்றது ரிவர்சல் பாயிண்ட்டு. அப்போ இதனுடைய வீக்லி மிட் பாயிண்ட்டுன்றது இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதனுடைய லெவலை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதனுடைய கேண்டிலில் போடும்போது அப்போ இந்த 1 2 3 4 5 அப்போ 4 கூடிய லோவும் ப்ரீவியஸ் டே உடைய லோவும் நியர்பையில் பக்கத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். எப்பவுமே ஒரு நிஃப்டி பண்ணுறீங்கன்னா நிஃப்டினுடைய வெயிட்டேஜ் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, டிசிஎஸ் இது டோட்டல் மார்க்கெட் கேப்பை வந்து கரண்ட் ப்ரைஸ் இன்ட்டு டோட்டல் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய லோவை பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் கொடுத்துரும். செகண்ட் அட்டெம்ப்டில் அது ஒரு புல் பேக் ஆச்சுன்னா அப்போ வந்து இதனுடைய முறையில் தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ட்ரி எப்படி நான் பண்ணுறது. இப்போ நான் சொல்ல வர்றது அதனுடைய என்ட்ரி லெவலில் ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலுக்கு உண்டான லோ எங்கே வந்திருக்கு, என்ன ப்ரைஸ் வந்திருக்கு. அப்போ இதனுடைய ப்ரைஸ்க்கு அப்புறம் இதனுடைய எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் வச்சுன்னா அப்போ இந்த இடத்துல எஸ்எல் வச்சுக்கிட்டு அடுத்த இது என்ட்ரி. அப்போ இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ட்ரி. அப்போ செகண்ட் அட்டெம்ப்டில் எப்படி எடுக்க போகிறேன். அப்போ ரீசெண்டான வந்த கேண்டிலுடைய லோவுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 rupees
இப்போ நூறுரூபானா இப்போ 105 ரூபாய்க்கு நான் எடுக்கிறேன். எப்போயுமே டீப் மணியில் அனலைஸ் பண்ணிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமில் வந்துட்டு செகண்ட் டைமில் இப்போ கரெக்டாக வந்துருக்கு. சரிங்களா? அப்போ என்ட்ரி கொடுத்தனா டார்கெட்டு, அடுத்த டார்கெட்டு. சரிங்களா? இது டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டில். இப்போ இதே இங்கே பாருங்கள், ஒரு 50 மினிட்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரீசெண்டான வந்த லோ, அந்த லோவுடைய ப்ரைஸ் ஒரு 250 ருபீஸ்னால் அப்போ நம்ம 260க்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? 260க்கு அப்புறம் ட்ரை பண்ணால் இதனுடைய எஸ்எல் இங்கே வச்சுக்கிட்டு ட்ரையல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகும்போது இந்த இடத்துல ஏன் இதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்கும். அப்போ இந்த லெவலில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ கட் ஆகுது, அப்போ வீக்லியுடைய லோ கட் ஆகுது, 2 நெகட்டிவில் வரப்போகுது. அப்போ இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப். சரிங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் ஒர்க்கு. இதை நான் ஓனாக புக்ஸில் வந்து படித்து ரீட் பண்ணேன். அப்போ வந்து இது புல் பேக் ஆகும்போது இதனுடைய இடத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டான இப்போ ஒரு கேண்டில் இது வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரீசெண்டான வந்த கேண்டிலுக்கு எப்பவுமே இதை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு உள்ளே வாங்க. ஏன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழியாக எஃப்ஐசி வந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஆகுதுன்னா இதனுடைய ரீசெண்டான வந்த லோ என்ன ரேட்னு பாருங்கள். இப்போ 250னா ஒரு 260க்கு அப்புறம் வாங்குங்க. இதனுடைய எஸ்எல் இங்கே வச்சுக்கோங்க. ட்ரையல் பண்ணும்போது இதனுடைய ரெஸ்டன்ட்டு அப்போ மந்த்லி லோவும் வீக்லி லோவும் நேர்பையில் கொஞ்சம் மேலே போகாது. சரிங்களா? அதனால் இந்த கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்கும். யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.